நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டா தான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் போறப்ப உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு அண்டர் 10,000ல ஒரு நல்ல மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுல இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன Redmi 9 Prime அண்ட் நாளைக்கு லான்ச் ஆக போற Realme C15. ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அண்டர் 10,000 கேட்டகரியில வருது. ரெண்டுமே இப்போ லேட்டஸ்டா லான்ச் ஆன மொபைல். ரெண்டுமே சைட் பை சைட் கம்பேரிசன் பண்ணி பார்த்தலாம் எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு. Redmi 9 Prime டிஸ்பிளே பக்கம் வந்தீங்கன்னா 6.53 இன்ச்ல ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தராங்க. 1080p ரெசல்யூஷன்ல. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:5:9. வாட்டர் டாப் நாட்ச்ல செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துறாங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பாக்குறப்ப 395 பிக்சல் per inch. IPS LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 60 Hz refresh rate வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு Corning Gorilla Protection 3யும் இருக்கு. அப்படி Realme C15 பக்கம் வந்தீங்கன்னா 6.5 இன்ச்ல HD பிளஸ் டிஸ்பிளே தான் தராங்க. 720p ரெசல்யூஷன்ல. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9. இதுக்கும் வாட்டர் டாப் நாட்ச்ல செல்ஃபி கேமரா இருக்கு. பிக்சல் டென்சிட்டின்னு பாக்குறப்ப 270 பிக்சல் per inch. இதுக்கும் IPS LCD டிஸ்பிளே தான் 60 Hz refresh rate வந்து கொடுத்துறாங்க. Corning Gorilla Protection 3யும் இருக்கு. ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா MediaTek Helio G80 வந்து கொடுத்திருக்காங்க Redmi 9 Primeல. இது octa-core ப்ராசஸர். highest clock speed பாக்குறப்ப 2.0 GHz and chipset ஓட சைஸ் பாக்குறப்ப 12 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணது. and GPU பாக்குறப்ப Mali G52 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. Realme C15 பக்கம் வந்தீங்கன்னா MediaTek ஓட Helio G35 வந்து கொடுத்திருக்காங்க. இதுவும் octa-core ப்ராசஸர். highest clock speed பாக்குறப்ப 2.2 GHz and chipset ஓட சைஸ் 12 நானோமீட்டர்ல பில்ட் பண்ணது. GPU பாக்குறப்ப PowerVR GE8320 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த MediaTek ஓட Helio G80யும் G35யும் அப்படி சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த சிப்செட் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த சார்ட்ல. CPU பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல Helio G80 வந்து நல்லாவே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பாத்துட்டு இருக்கீங்க. பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பிகாஸ் ரெண்டுமே 12 நானோமீட்டர்லாம் பில்ட் பண்ணுது. தென் கேமரா சைடு வந்தீங்கன்னா Redmi 9 Primeல உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துறாங்க. பேக் சைடுல 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார், 5 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார், தென் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல செல்ஃபிக்கு பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி ஷூட்டர் வந்து கொடுத்துறாங்க. Realme C15 பாத்தீங்கன்னா அதே சேம் குவாட் கேமரா செட்டப் தான். பேக் சைடுல 13 மெகா பிக்சல் ஒரு பிரைமரி சென்சார், 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கான ஒரு சென்சார், 2 மெகா பிக்சல் ஒரு மேக்ரோ சென்சார், தென் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் சைடுல செல்ஃபிக்கு 8 மெகா பிக்சல் இதுக்கு ஒரு செல்ஃபி ஷூட் வந்து கொடுத்துறாங்க. தென் பேட்டரி அண்ட் ஃபிங்கர்பிரிண்ட் வரப்ப Redmi 9 Primeக்கு 5020 mAh வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பட் உங்களுக்கு பாக்ஸ்ல 10 வாட் அடாப்டர் தான் வந்து கொடுப்பாங்க. USB போர்ட் டைப் C தான். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடுல செப்பரேட்டாவே கொடுத்திருக்காங்க. Realme C15 பாத்தீங்கன்னா 6000 mAh ஒரு ஹியூஜ் பேட்டரி பேக்கப் வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்ல உங்களுக்கு 10 வாட் அடாப்டர் தான் இதுக்கும் கொடுப்பாங்க. USB போர்ட் டைப் C தான். ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைடுல செப்பரேட்டாவே கொடுத்துறாங்க. இந்த ரெண்டு மொபைலோட லான்ச்னு பாத்தீங்கன்னா Redmi 9 Prime அதாவது இந்த மாசம் 4ஆம் தேதி வந்து லான்ச் ஆச்சு. அதாவது Amazon Prime Day வந்து சேல ஸ்டார்ட் ஆச்சுல, அன்னைக்கு தான் வந்து லான்ச் ஆனது. Realme C15 பாத்தீங்கன்னா நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 18 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. இந்த ரெண்டு மொபைலோட பேஸ் வேரியன்ட் அண்ட் பிரைசிங் வரப்ப Redmi 9 Prime 4GB and 64GB வேரியன்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா 999 அதாவது ரவுண்டா 10,000க்கு செல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு ஃபிளாஷ் செல்லியும் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. Realme C15 பக்கம் வந்தீங்கன்னா 3GB and 64GB வேரியன்ட்ல தான் பேஸ் வேரியன்ட் கிடைக்குது. இதோட பிரைசிங் எக்ஸ்பெக்டட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 899 அதாவது ரவுண்டா 9,000க்கு அவைலபிளா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கம்பேரிசன் பார்க்கறப்பவே தெரிஞ்சிருக்கும் எந்த மொபைல் நல்லா பெட்டரா இருக்கு அண்ட் பிரைசிங்க்கு எது ஒர்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்பிளே, ப்ராசஸர் அண்ட் வேரியன்ட் பிரைசிங் இதை பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா Redmi 9 Prime டாப்ல இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 10,000க்கு ஒரு 100% ஒரு பெட்டரான ஒரு மொபைல் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே தராங்க. ஒரு கேமிங் சிப் செட் வருது. கேமரா சைடும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் 4GB வேரியன்ட் உங்களுக்கு அண்டர் 10,000லேயே கிடைச்சிருது. Realme C15 பொறுத்த வரைக்கும் பேட்டரி சைட் நல்லா பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைல்ல வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க எந்த மொபைலை சூஸ் பண்ணுவீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த Realme C15க்கும் Realme Narzo 10Aக்கும் சைட் பை சைட் கம்பேரிசன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ வெயிட் பண்ணி அதையும் பாருங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இதுல ஏதாவது இன்ஃபர்மேஷன் ராங்கா இருந்துச்சுன்னா அது என்னன்றதை கீழே கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க.